மயிலாடுதுறையில் பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்ட மசோதா, மத்திய அரசு மோடி அவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தார் நாடாளுமன்றத்தில். இந்த சட்ட மசோதா பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடஒதுக்கீடு வழங்குகின்ற ஒரு சட்டம். இது 40 ஆண்டு கால இந்தியாவில் உள்ள அனைத்து பெண்களுடைய கோரிக்கை. இந்த சட்ட மசோதாவை, இந்த சட்ட மசோதா நகலை முதலமைச்சர் அவர்கள் கருப்பு உடை அணிந்து அதை கொளுத்திருக்கின்றார், எரித்திருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு வன்மமான ஒரு நிகழ்வு. இது ஒரு நாட்டின் முதலமைச்சர் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றுகின்ற ஒரு சட்டத்தை, அது நகலை கொளுத்துகின்றார் என்றால் இதை விட ஒரு தேச துரோக செயல் ஏதாவது பார்த்திருக்கீங்களா? இது தேச துரோகம், இது குற்றம். வேற யாராவது செஞ்சுதான் ஜெயில தூக்கி போட்டு இருப்பார். எவ்வளவு பெரிய வன்மம் நினைச்சு பாருங்க. இந்த சட்டம் என்ன தெரியுமாமா? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சட்டத்தை, அந்த சட்ட மசோதாவை கொளுத்துறார். அதே போன்று அவங்களுடைய எம்பிக்கள், நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் தேர்வு பண்ண 40 எம்பி பாண்டிச்சேரி சேர்ந்து தமிழ்நாட்டில் 40 எம்பிக்கள். இந்த 40 எம்பிக்களும் பெண்களுக்கு உரிமை வரக்கூடாது, பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் வேலைக்கு போக கூடாது, பெண்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடாது, பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாது, பெண்கள் எம்பி ஆகக்கூடாதுன்னு அந்த வருகின்ற அந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களிச்சாங்க. அந்த சட்டத்தை தோல்வியடைய வைத்தார்கள் திமுகவும் காங்கிரசும். அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுமா? நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் தோல்வியடைந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றார். எதுக்கு? பெண்களுக்கு உரிமை வழங்கக்கூடாது என்று பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இந்த தேர்தலில். இது எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு, பெண்களுக்கு ஆன எவ்வளவு பெரிய துரோகம். இந்த சட்டம் நிறைவேற்றியிருந்தால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அது 59 நாடாளுமன்ற உறுப்பினராக உயரும். இன்னைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வெறும் 5 பேர் தான் பெண்கள். இந்த சட்டம் நிறைவேறியிருந்தால் 39 59 உயர்ந்து அதில் 20 பேர் பெண்கள், 20 பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்வார்கள். அதை பொறுத்துக் கொள்ளாத ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகணும். மற்றபடி பாட்டாளிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், பட்டியலின மக்கள், உழைக்கின்ற மக்கள், பாமர மக்கள் எல்லாம் எம்பி ஆகக்கூடாது. அதுதான் வன்மமான ஒரு எண்ணம் பாருங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. ஒரு பக்கம் நீ பாதுகாப்பு வழங்க முடியல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், அடுத்த பக்கம் பெண்கள் படிக்க கூடாதா, பெண்கள் வேலைக்கு போக கூடாதா, பெண்கள் முன்னேறக்கூடாதா, பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதா, பெண்கள் எம்பி ஆகக்கூடாதா, அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தி அந்த சட்ட நகலை கொளுத்துகின்ற ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 5 நாள் தான் உங்க காலம். முடிஞ்சு போச்சு, தூக்கி எறியுங்க. இது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.